அளவியலில் பார்ட் 3 பார்க்கலாம். ஒரு முக்கோணத்தின் கோணங்கள் 1:3:5 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அக்கோணங்களின் மதிப்புகள் முறையே. ஸோ ஒரு முக்கோணம் ஒரு 3 விகிதங்களில் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கோணத்துடைய மதிப்புகள் கேட்குறாங்க. ஸோ ஒரு முக்கோணத்தின் பார்த்தோன்னா கோணங்களின் கூடுதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ 60 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரி ஒரு ஆங்கிள் பார்த்திங்கன்னா 60 டிகிரி. அப்போ 3 ஆங்கிள் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 180 டிகிரின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அப்போது அந்த 1 3 ஒரு 5 கூட்டினோம் அப்படின்னா 9 வந்துடுமா? அப்போ 9 தான் 180 டிகிரி அப்படின்னா மற்றதுக்கு அப்போ 1 எத்தனை டிகிரியாக இருக்கும், 3ன்றது எத்தனை டிகிரியாக இருக்கும், 5ன்றது எத்தனை டிகிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் மெத்தட் நம்ம போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 180 × 1/9ன்னு போட்டோம் அப்படின்னா 20 டிகிரின்னு சொல்லிட்டு வந்துடும் 1க்கானது. ஸோ 3க்கான வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 180 × 3/9. ஸோ கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா 60 டிகிரின்னு வந்துடும். ஸோ அதேமாதிரி ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 100 டிகிரின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் எப்போவுமே 180 தான். அந்த 3 வேல்யூவுமே ஆட் பண்ணி அதுதான் அந்த மொத்த கோணத்துடைய கூடுதல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒவ்வொரு கோணத்தினுடைய மதிப்புகள் தனித்தனியாக பாக்ஸ் மெத்தடில் போட்டு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் கிடச்சிடும். ஸோ அடுத்ததாக பார்ப்போம். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் x-30 டிகிரி, x-45 டிகிரி, x+15 டிகிரி எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. ஸோ ஒரு 3 கோணங்கள் அப்படின்ன மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது எக்ஸோட மதிப்பு தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ அந்த 3 கோணத்தையும் கூட்டிட்டு 180ன்னு வச்சுப்போம், அவ்வளோதான். ஸோ 3 கோணங்களின் கூடுதல் 180. ஸோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 எக்ஸ்ன்னு இருக்கும். மற்றதெல்லாம் நீங்கள் கூட்டினீங்கன்னா -60ன்னு சொல்லிட்டு வந்துடும். அந்த 60 ஈக்குவல் டு 2 போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். 3x = 240ன்னு வரும். x = 80ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்த ஒரு சம்மு பார்த்தோம்னா, ஒரு கோணத்தின் கோணங்கள் 1:2:3 என்ற விகிதத்தில் இருப்பின் அம்முக்கோணம் எவ்வகை முக்கோணம் ஆகும்? ஸோ 1 2 3. ஸோ இது பார்த்திங்கன்னா செங்கோண முக்கோணமா, இல்லை சமபக்க முக்கோணமா, இல்லை இரு சமபக்க முக்கோணமா, இல்லை இரு சமபக்க செங்கோண முக்கோணமான்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றுத்துக்குமே ரூல் பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதா இல்லையான்றது செக் பண்ணி பார்க்கணும். அதை பார்த்திங்கன்னா x 2x 3xன்னு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிப்போம். அப்புறமா நம்ம என்ன முக்கோணம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 3 முக்கோணங்களின் கோணங்களின் கூடுதல் பார்த்தோம்னா 180. அப்போது இது 3 வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 6xன்னு மாறுமா? x = 30ன்னு வந்துடும். இப்போ எத்தனை மாட்டி எக்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 30 60 90ன்னு வந்துடும். அப்போ நீங்கள் பாருங்கன்னா இது 90 டிகிரி. ஸோ பெரிய வேல்யூ 90 டிகிரி அப்படின்னா மற்ற 2 வேல்யூ ஆட் பண்ணோன்னா அதுவுமே 90ஆக மாறிச்சு அப்படின்னா அது ஒரு செங்கோண முக்கோணம். ஸோ 90 டிகிரி, இது 30 டிகிரி, அது 60 டிகிரி அப்படின்னா 90 = 90. ஸோ அப்போ இது ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். ஸோ ஒரு முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கமும் இருமடங்காக அதிகரிக்கப்பட்டால் அந்த முக்கோணத்தின் பரப்பளவில் எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? ஸோ இருமடங்காக மாறுது பரப்பளவு அப்படின்னு கேட்டுட்டாங்களே, நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கேன். அதுவும் சதவீதத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 100%ன்னு எடுத்துக்கோங்க. எவ்வளோனா 2 மடங்காக அதிகரிக்குது. அப்போ பரப்பளவுன்னு நமக்கு 2 டேர்ம் அப்படியே எழுதணும். இதே நமக்கு 3D ஷேப்ஸை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அங்கே கொள்ள அளவு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போனா அந்த டேர்ம் 3 முறையாக எழுதுவோம். அப்போ அது அங்கே போகும்போது உங்களுக்கு அது நல்லா புரியும். அது ஸோ 100 × 2 மடங்காக அதிகரிக்குதுன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ 200/100 இன்னொரு முறை 200/100 ஈக்குவல் டு அப்படியே இந்த பக்கம் 2 0க்கு இந்த பக்கம் 2 0 அப்படியே கேன்சலேஷன் ஆகிடுச்சுன்னா 400ன்னு வந்துடும். ஸ்டார்டிங் வேல்யூ 100, வந்துக்கிற வேல்யூ 400. அப்போ பாருங்கள் எவ்வளோனா 300% அதிகரிச்சிருக்கு. ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு பக்கம் 20% குறைக்கப்பட்டால் அம்முக்கோணத்தின் பரப்பளவில் ஏற்படும் குறைவு தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு பக்கமும் பார்த்திங்கன்னா 20% குறையுது அப்படின்னு தாங்க கொஸ்டின் இது. 100 × 80/100 மறுபடியும் 80/100 ஈக்குவல் டு 2 பக்கமும் 0 0 கேன்சலேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 100க்கு அந்த 100, அந்த 2 0க்கு இந்த 100 கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ 8 × 8 64. ஸ்டார்டிங்காக நம்ம எடுத்தது 100, வந்துக்கிறது வேல்யூ 64. அப்போ ஸ்டார்டிங் வேல்யூ விட வந்துக்கிற வேல்யூ கம்மி. அப்போ பார்த்திங்கன்னா 36% குறைஞ்சிருக்கு. ஸோ ஒரு நவகோணத்தில் எத்தனை மூலைவிட்டங்கள் உள்ளன? ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபார்முலாலாம் இல்லை, இதெல்லாம் ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான்.
ஸோ ஒரு நவகோணத்தின் எத்தனை மூலைவிட்டங்கள்லாம் 27 இருக்கும். ஒரு நவகோணத்தில் எவ்வளோ மூலைவிட்டம் இருக்கும்னா 27 இருக்கும். அதுக்கு வேணால் ஃபார்முலா இருக்குது. ½ × n × n-3ன்னு இருக்குது. n வந்து பார்த்திங்கன்னா ஸோ 9 நவகோணம் அப்படின்னா 9ன்னு தெரியும். ஸோ ½ × 9 × 9 - 3 அப்படின்னு போட்டு நீ கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து 27ன்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். பின் வருவனவற்றுள் பரப்பளவில் பெரியது எதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு அடிப்பக்கம் 10 உயரம் 8 கொண்ட முக்கோணம். ஸோ அடிப்பக்கம் உயரம்னா ½ × b × h. ஸோ இதுக்கு போட்ட பார்த்தீங்கன்னா 40 அப்படின்ற மாதிரி வரும் பரப்பளவு. ஸோ 12 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர் பக்கங்கள் கொண்ட இது வந்து பார்த்திங்கன்னா அசம பக்க முக்கோணம். அசம பக்க முக்கோணம்னா முதல்ல ஒரு அரை சுற்றளவு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா வந்து பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ரூட் ஆஃப் வந்து அந்த எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்கே போனோம். இன்னொரு தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள சமபக்க முக்கோணம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா √3/4 × a² வந்துடும். ஸோ அப்போ √3/4 × 10 × 10 இதெல்லாம் கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா 43 அப்படின்ற மாரி வந்துடும். இதுக்கு ஜஸ்ட் ஒரு தோராயமாக 43 அப்படின்ற மாரி ஒரு ஆன்சரு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமபக்க முக்கோணம் தான் பெரிய ஒரு அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் கரெக்டான ஆப்ஷனு. பின்வருவனவற்றுள் எது ஏபிசி முக்கோணத்தின் பரப்புக்கான சூத்திரம் அல்ல அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கோணத்துக்கான ஃபார்முலா அப்படின்னும் பொழுது ½ × AB sin C இதுவுமே முக்கோணத்துக்கான ஃபார்முலா தான். ½ × B × H இதுவுமே முக்கோணத்துக்கான ஃபார்முலா. இது வந்து செங்கோண முக்கோணம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அசமபக்க முக்கோணம். √S × S - C S - B S - C. இந்த ½ × D × H1 + H2 நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து நாற்கரத்துக்கான ஃபார்முலா இதுவாக தான் இருக்கும். நாற்கரம் சரிவகம் நாற்கரம் இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நாற்கரத்துக்கும் சரிவகத்துக்கும் நமக்கு ½ × D × H1 + H2 தான் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முக்கோணத்துக்கான ஃபார்முலா கிடையாது. ஸோ முக்கோணத்தின் பரப்பளவு கேட்டுக்கிறாங்க. முக்கோணத்தின் பரப்பளவு என்னது? ½ × B × H. ஸோ ½ × அடிப்பக்கம் × உயரம். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் வந்து பார்த்திங்கன்னா இருசம வெட்டிகள். ஒரு முக்கோணம் இருக்குதுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கோணங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லை, ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்கள் உள்ளே இருக்க அந்த ஆங்கிளு அதில் இருசம வெட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா உள்வட்ட மையத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அப்படியே ஜஸ்ட்டு ஒரு தேரி மாதிரி தான். இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ பின்வருவனவற்றுள் எவை முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்க முடியாது? பின்வருவனவற்றில் எவை முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்க முடியாது அப்படின்னா ஒரு 4 புள்ளிகள் இருக்குது. இந்த 3 புள்ளி ஒவ்வொரு புள்ளியுமே வந்து பார்த்திங்கன்னா முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்கணும் அப்படின்னா வந்து ஒரு ரூல் இருக்குது. என்ன அப்படின்னா 2 புள்ளி ஆட் பண்ணுறோன்னா அது 3வது புள்ளி விட பெருசாக இருக்கணும். அதாவது ஆட் பண்ணுற 2 புள்ளி ஆட் பண்ணுங்கள், 3வதாக ஒரு புள்ளி இருக்கும் இல்லையா, அதை விட நம்ம ஆட் பண்ண புள்ளின்றது பெருசாக இருக்கணும். ஸோ வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துருமா, 4 ஒரு 5 ஆட் பண்ணுங்கள் 9ஆக மாறுமா, 6 விட 9 பெருசு தான். இப்போ அடுத்த 2 செக் பண்ணுவோமா, 5 6 ஆட் பண்ணிங்கன்னா 11ன்னு வரும். அது 4 விட பெருசாக இருக்குது. அப்போ இதுவும் ஓகே. அப்புறமா இது 2த்தையும் ஆட் பண்ணுவோம். 4 6 கூட்டினோம்னா 10. 5 விட நம்ம கூட்டின வேல்யூ பெருசாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா முக்கோணத்தின் புள்ளிகள் வரும், அதாவது முக்கோணத்தின் பக்கங்களாக அமையும். ஸோ அதேமாதிரி செகண்ட் ஒன்று நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கும் வரும். தேர்ட் ஒன்று நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவுமே அமையும். ஆனால் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா 1 + 2 ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான் ஆகுது. 3 = 3. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஸோ அப்போ 3வது தான் தப்பு. கீழ்கண்டவற்றில் எது முக்கோணத்தின் பக்கங்களாக அமையாதுன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்களா, அதே மாதிரி தான். இப்போ 4 + ஒரு 11 15. ஸோ இது வராது. ஏன்னா 3வது புள்ளின்றது 16, நம்ம ஆட் பண்ண புள்ளின்றது 15 தான் வருது. அப்போது 3வது புள்ளியை விட நம்ம ஆட் பண்ண புள்ளி கம்மியாகுது. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றே தப்பு. ஸோ அந்த ஆப்ஷன் தான் வராது. முக்கோணம் ஏபிசியில் எது உண்மையான வாக்கியம் என கூறுக. ஸோ ஒரு முக்கோணத்தில் எது உண்மையான வாக்கியம் அப்படின்னு மாரி கேட்டுக்கிறாங்க. ஒரு முக்கோணம் அமையணும் அப்படின்னா நம்ம 2 புள்ளி ஆட் பண்ணுறோம், அது 3வது புள்ளியை விட பெருசாக இருக்கணும் அப்படின்னு தான். இப்போ நீங்கள் பாருங்கள், ஏபி + பிசி 2 புள்ளி ஆட் பண்ணுறோம், அது 3வது புள்ளியை விட பெருசாக இருக்குதா, ஏசி <= ஏபி + பிசி. ஸோ அந்த ரூல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆப்ஷன். பின்வருவனவற்றுள் ஏபிசி என்ற முக்கோணத்தை உருவாக்க முடியாத விவரம் யாது? ஸோ ஒரு முக்கோணத்தை எது உருவாக்காது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் நம்ம அதை 2த்தையும் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஜஸ்ட் அந்த இடத்துல 1 இருக்கிறதாவே நம்ம ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஏபின்றத்தில் 1 இருக்குது, பிசின்றத்தில் 1 இருக்குது, சின்றத்தில் 1 இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஸோ 1 + 1
அப்போ 2னா அந்த சி என்ற அந்த 1 விட இங்கே இருக்கிறது பெருசாக இருக்குது இல்லையா, நம்ம ஆட் பண்ண வேல்யூ பெருசாக இருக்குது. ஸோ அதேமாரி மற்ற 2 பக்கங்களில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது நம்ம 3வதாக இருக்கக்கூடிய பக்கத்தை விட பெருசாக இருக்கும். ஆனால் இந்த செகண்ட் ஆப்ஷன் பாருங்களேன், ஏபின்றத்தில் 1 இருக்குது. ஸோ 1 + 2 அப்படின்னும் பொழுது 3, அப்போ 3 = 3 வந்துக்குது. அப்போ 2வது ஆப்ஷன் வராது. அதேமாரி 4வது இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவுமே வராது. ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் இந்த கொஸ்டின்ஸுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டுன்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த சம்மு வந்துச்சு அப்படின்னா நம்ம இதேமாரி பார்த்துப்போம். ஸோ ஆனால் இது கொஸ்டினே மிஸ்டேக் இது. ஸோ கீழே கொடுக்கப்பட்ட அளவுகளில் எவை செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்களா. செங்கோண முக்கோணம் அப்படின்கிறாங்க. செங்கோண முக்கோணம் நமக்கு பித்தாகரஸ் தியரம் ஞாபகம் வரணும். ஸோ பெரிய பக்கம் ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோன்னா ஈக்குவலாக ஆகணும். அதான். ஸோ நீங்கள் பாருங்கள், இதுக்கு 5 5 இது 2த்துக்கும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25 ஒரு 25 50ன்னு மாறும். ஸோ அந்த 5√2 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 5க்கு ஸ்கொயர் பண்ணால் 25, அந்த ரூட்டு 2க்கு ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா அது வெறும் 2ஆக மாறிடும். ஏன்னா ரூட் கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ 25 × 2 50. ஸோ 50 = 50ன்னு மாறிடுச்சா. அப்போ அதுதான் செங்கோண முக்கோணமாக இருக்கும். மற்றதெல்லாம் வந்து அமையாது. பின்வருவனவற்றில் எது எவை ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களின் நீளங்களாக இருக்க இயலும். பின்வருவனவற்றில் எது எவை ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களின் நீளங்களாக இருக்க இயலும் சொல்லி கேட்டுக்கிறாங்களா. ஸோ அதே ரூல் தான். என்ன பண்ணணும், 2 பக்கம் ஆட் பண்ணுறோம், அது 3வது பக்கத்தை விட பெருசாக இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா 9 ஒரு 4, 9 ஒரு 4 நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 13ன்னு வருமா. ஸோ அப்போ 4 விட அது பெருசாகுது. ஆனால் இப்போ பாருங்கள் 4 + 4 8, அது 9 விட பெருசாக இருக்கா, இல்லை சின்னதாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வராது. அதேமாதிரி வந்து 4th ஆப்ஷன் வராது. செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஏபிசி என்பன ஒரு செங்கோணத்தின் 3 பக்கங்கள் எனவும் அவற்றுள் பெரிய பக்கம் சி எனவும் இருப்பின் கீழ்கண்ட தொடர்புகளில் எது சரியானது. ஸோ ஒரு செங்கோண முக்கோணன்ட்டான், அதில் பெரிய பக்கம் சி தான்றான். அப்போ பித்தாகரஸ் தியரம் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா. அப்போ c² மற்ற 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள், அப்புறமா அந்த c² அந்த ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பக்கம் வந்து மைனஸாக தான் ஆக போகுது. ஸோ a² + b² = c². ஏன்னா அதான் பெரிய பக்கம், அதான் காரணமாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 புள்ளி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனுடைய பரப்பு கேட்குறாங்க அப்படின்னா வந்து சரி கொஸ்டின் முதல்ல படிப்போம். -5, 0, 0, -5 மற்றும் 5, 0 ஆகிய புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு காண்க. ஸோ 3 புள்ளிகள் கொடுத்துட்டாங்க, அதனுடைய பரப்பு கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அந்த 3 புள்ளியும் இந்தமாரி ஆர்டராக எழுதுங்க. -5, 0, 0, -5, 5, 0. மறுபடியும் புள்ளியை தூக்கி கடைசியாக எழுதணும். -5, 0. இப்போ என்ன பண்ணுங்கள், இதுக்கு வந்து ஃபார்முலாலாம் இருக்குது, அதை விட டைரெக்டாக இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. -5 × -5 பெருக்குங்க, ப்ளஸ்ஸு மறுபடியும் 0 × 0 ப்ளஸ்ஸு ப்ளஸ், அதாவது ப்ளஸ் போட்டுங்க. அதுக்கப்புறம் 5 × 0, அதுக்கப்புறம் மைனஸ் போட்டுட்டு மறுபடியும் இந்த ஆங்கிளில் நம்ம வந்து பெருக்கணும். 0 × 0 ப்ளஸ்ஸு 5 × -5 ப்ளஸ் இன்ட்டு மறுபடியும் -5 × 0. ஸோ இதேமாரி பெருக்கி டிவைடடில் 2 போட்டுக்குங்க, அவ்வளோதான். இப்போ வந்து இதை அப்படியே நம்ம ஒன்றும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா -5 × -5 பெருக்கணும் அப்படின்னா 25. ஸோ மற்றதெல்லாம் 0 ஆகிடும். அதேமாரி இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதேமாரி இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதும் 5 × ஒரு -5 -25ன்னு வரும். ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிற அந்த மைனஸும் இந்த ஒரு மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 25 + ஒரு 25 / 2. ஸோ ஆட் பண்ணோம்னா 50 அப்படின்னா வந்து 25ன்னு வந்து நிற்கும். ஸோ இதே மாதிரி தாங்க 3 புள்ளி கொடுத்துருவாங்க. பரப்புன்னு கேட்டாங்கன்னா அந்த 3 புள்ளி எழுதுங்க. கடைசியாக புள்ளி எடுத்து எழுதுங்க. இந்த பக்கம் ஃபஸ்ட்டு கீழே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா மேலே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், அப்புறமா நடுவில் மட்டும் இங்கே மைனஸ் போடுங்க, அவ்வளோதான். அதுமாரி ஒரு 3 சம்மு 4 சம்மு இருக்குது. நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சம்மு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு முக்கோணத்தின் அதேமாரி முனைகள் வந்து கொடுத்தாச்சு. 1, 1, 3, 1, 1, 3 எனில் அதன் பரப்பளவில் பாதி காண்க. ஃபஸ்ட்டு பரப்பளவு கண்டுபிடிக்கணும், அப்புறமா அதில் பாதி கண்டுபிடிக்கணும். ஸோ அதேமாதிரி தான் 1, 1, 3, 1, 1, 3 மறுபடியும் புள்ளி தூக்கி எடுத்து கடைசியாக எழுதணும் 1, 1. ஸோ அதேமாதிரி கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 1 × 1 ப்ளஸ் 3 × 3 ப்ளஸ் 1 × 1, அப்புறம் மைனஸ் போடுங்க. இந்த பக்கம் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 × 1 1 × 1 ப்ளஸ் 1 × 3. ஸோ அப்படியே இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 1 + 9 + 1ன்னு வரும். அப்படியே கேன்சலேஷன்லாம் பண்ணிங்கன்னா ஆன்சர் = 2ன்னு வந்துடும். ஆனால் அந்த பரப்பளவில் பாதி கேட்குறான். அப்போ அதில் பாதினா 1 தான் நமக்கு ஆன்சரு. அதேமாரி 3 புள்ளி கொடுத்துட்டான்.
அந்த முக்கோணத்தின் பரப்பு கேட்குறோம். ஸோ அதேமாரி 3 புள்ளி எழுதி புள்ளி கடைசியாக போடுங்க. இதுங்கெல்லாம் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த மைனஸுக்கு பக்கத்தில் ஒரு டேர்ம் போடும் இல்லையா, அது மொத்தமே 0 தான் வரும். ஸோ 0 × 0 0, 3 × 2 6, 0 × 0 0 தான். அப்போ இந்த பக்கம் மட்டும் 3 × 0 0, 0 × 0 0, 0 × 2 0. ஸோ அந்த பக்கம் எதுவுமே வேல்யூ வர பற்றில்ல. அப்போ 6/2. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 3 1,2 -3,4 மற்றும் -5,6 ஆகியவற்றை முனைகளாக கொண்ட முக்கோணத்தின் பரப்பு. ஸோ அதே மாதிரி தாங்க இந்த சம்மம். ஸோ போட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 22ன்னு வந்துடும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இன்னொரு சம்முமே இருக்குது. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 12. ஸோ அதே மாதிரி வந்து 0,0, 0,4 மற்றும் 4,0 ஆகிய புள்ளிகளை முனைகளாக கொண்ட முக்கோணத்தின் சுற்றுவட்ட மையம். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அதே மாதிரி 3 புள்ளிகள் கொடுத்துட்டு சுற்றுவட்ட மையம் கேட்குறாங்கன்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம் இது. ஸோ இந்த மாதிரி சம்மெலாம் ரேராக தான் வரும். குரூப் 4ல் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க தான். இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப அந்த 2012, 2014, 15 ஸோ அந்த சமயத்தில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்தமாரி சம்ஸ்லாம் ரீசெண்ட் டைமில் டிஎன்பிஎஸ்சியில் வரத்து கிடையாது. ஆனால் மேலே நம்ம கொடுத்துருக்கோங்க இல்லையா, அந்த 3 புள்ளிகள் கொடுத்துட்டு பரப்பு கேட்குற மாதிரி அந்த சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3 புள்ளி நம்ம எழுதிருமே 0,0, 4,0 அப்படின்னா இதில் மிட் பாயிண்ட் அப்படின்னா வந்து நமக்கு 0,0 இருக்கிறதுனால அப்படின்னா மற்ற 2 புள்ளி எடுத்துகிட்டு அது x1 y1 x2 y2ன்னு போடுவோமா. அப்புறமா அதுக்கு x1 + x2 / 2, அதேமாதிரி y1 + y2 / 2. அப்போ 0 + 4/2, 4 + 0/2. ஸோ இதுக்கு எடுத்திங்கன்னா கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2,2ன்னு சொல்லிட்டு வருமா. ஸோ அதுதான் நமக்கு சுற்றுவட்ட மையமாக இருக்குது. அதேமாதிரி இன்னொரு சம் இருக்குது. 4,2, 3,3 மற்றும் 2,2 என்ற புள்ளிகளை உச்சிகளாக கொண்ட ஒரு முக்கோணத்தின் சுற்றுவட்ட மையம் யாது. ஸோ இங்கே நமக்கு அந்த மிடில் பாயிண்ட் 0,0 அப்படின்றது நமக்கு கிடையாது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு புள்ளி வந்து உச்சி புள்ளி 4,2ன்னு எழுதிக்கிங்க. கீழே இருக்கிற புள்ளி 3,3, அது இன்னொரு புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா 2,2. ஸோ இப்போ இந்த மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொதல் 2 புள்ளி எடுத்து வைப்போமே 4,2, 3,3 ஃபஸ்ட்டு ஒரு டேர்ம் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் 4,2, 2,2 அது ஒரு டேர்மாக எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 4,2 இருக்குதுங்களா, அப்போ x-4 ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் y-2 ஹோல் ஸ்கொயரு ஃபஸ்ட்டு புள்ளி ஈக்குவல் டு x-3 ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் y-3 ஹோல் ஸ்கொயரு இது செகண்ட் புள்ளி. இப்போ இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் a + b a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா, அது யூஸ் பண்ணி கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா x - y = 1ன்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி இப்போ செகண்ட் புள்ளி எடுத்துக்கிறோம். அதாவது என்னென்னா 4,2, 2,2 எடுத்துக்கிறோம். ஸோ x-4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y-2 ஹோல் ஸ்கொயர், அப்புறமா x-2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y-2 ஹோல் ஸ்கொயர். இதுக்கும் a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு x = 3 வரும். இப்போ இந்த x = 3ன்றது போய்ட்டு அந்த x-1ல் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y-யோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ x-க்கு 3, y-க்கு வந்து பார்த்திங்கன்னா 2. ஸோ அதுதான் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய அந்த சுற்றுவட்ட மையம். ஸோ இந்த அளவுக்கு பெருசாக வந்து கேட்க மாட்டாங்க எக்ஸாமில், கவலைப்பட வேணாம். செங்கோணம் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசியில் ஆங்கிள் ஆஃப் பி = 90 டிகிரி, ஆங்கிள் ஆஃப் ஏ = ஆங்கிள் ஆஃப் சி = 45 டிகிரி மற்றும் ஏபி = பிசி = ஏ எனில் ஏசியின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. நம்ம முதல்ல டயக்ராம் கன்சிடர் பண்ணிப்போமா. ஸோ ஏபிசின்னு சொல்லிட்டு ஒரு 3 புள்ளி இருக்குது. அதில் ஆங்கிள் ஆஃப் பி வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரின்னு சொல்லிட்டான், மற்ற ரெண்டுமே 45. ஸோ செங்கோணம் முக்கோணம்னா 90 = மற்ற 2 ஆங்கிள் ஆட் பண்ணிங்கன்னா 45. ஸோ 90 = 90. ஸோ கரெக்டாகுது. இது ஒரு செங்கோண முக்கோணம் தான். இப்போ நமக்கு பாருங்கள் ஏபிபிசி அதனோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஏஎன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் ஏசியோட மதிப்பு கேட்குறாங்க. ஏசியோட மதிப்பு வேணும் அப்படின்னா பித்தாகரஸ் தேற்றத்துக்கு போங்க. ஏசி ஸ்கொயர் = மற்ற 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ அந்த வேல்யூ நமக்கு தெரியும். a² + a² ஆட் பண்ணோம்னா 2a², ca² இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம ரூட் எடுத்துருவோம். அதாவது ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா வந்து ca = √2a² மாறும். அந்த a²ன்றது ஒரு a வெளியே வந்துடும், அந்த ரூட்டு அப்படியே இருக்கும். ca = a × √2 அதான் நமக்கு ஆன்சரு. ஸோ அடுத்ததாக ஒரு சம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆங்கிள் ஆஃப் ஏபிசியில் ஆங்கிள் ஆஃப் ஏ + ஆங்கிள் ஆஃப் பி = 110 டிகிரி மற்றும் ஆங்கிள் ஆஃப் பி + ஆங்கிள் ஆஃப் சி = 135 டிகிரி எனில் ஆங்கிள் ஆஃப் பியின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இப்போ நம்ம எழுதி அப்படியே மொத்தம் ஆட் பண்ணிப்போமா. ஆங்கிள் ஆஃப் ஏ + ஆங்கிள் ஆஃப் பி = 110, ஆங்கிள் ஆஃப் பி + ஆங்கிள் ஆஃப் சி = 135 டிகிரி.
ஸோ ஆங்கிள் ஆஃப் ஏ ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் பி ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் பி ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 110 ப்ளஸ் ஒரு 135 ஆட் பண்ணோம்னா 245. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ஏபிசி மட்டும் ஒரு பக்கமாக எழுதிங்க. ஏன்னா முக்கோணத்தின் 3 பக்கங்களின் கூடுதல் 180 டிகிரின்னு படிச்சிருக்கோமா, அப்போது ஆங்கிள் ஆஃப் பி அப்படியே இருக்கட்டும். நம்ம கொஷினில் கேட்கத்தான் அதுதான். ஸோ இப்போ 180 டிகிரி ஈக்குவல் டு 245. ஸோ அந்த 150 ரெண்டு பக்கம் கொண்டு போனால் மைனஸாக மாறுமா, 245 180 போயிடுச்சு அப்படின்னா 65 டிகிரின்னு இருக்கும். ஸோ ஆங்கிள் ஆஃப் பி ஈக்குவல் டு 65 டிகிரி. ஸோ பின்வருவனவற்றுள் எவை பித்தாகோரியன் மூன்றன் தொகுதிகள் அப்படின்னு மாரி கேட்டுக்கிறாங்க. இதில் எது வந்து பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தேற்றத்தை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ 3 புள்ளி கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் என்ன பண்ணுவோம், பெரிய புள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பண்ணிட்டிங்க அப்படின்னா மற்ற 2 புள்ளியும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் ஈக்குவல் ஆகணும். அதுதான் ஆப்ஷன் சி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். 29 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 841 வரும். ஸோ 20 ஸ்கொயர் பண்ணால் 400, 21 ஸ்கொயர் பண்ணால் 441, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 841 ஈக்குவல் டு 841 கரெக்டாக இருக்குதுங்களா. ஸோ அவ்வளோதான், எக்ஸின் மதிப்பு காண்க. ஸோ ஒரு இந்தமாரி டயக்ராம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓல்டு கொஷின், எப்போயோ கேட்டது. சரி மொத்தமாக எடுத்து கொடுக்குறதுனால இந்த சம்மு கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டின் வந்து எக்ஸோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஏபி கியூஆர் இந்தமாரி எதிர் பக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து எழுதிக்கிறேன். அடிப்பக்கம் வந்து ஏபி டிவைட் பை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கியூஆர் ஈக்குவல் டு நமக்கு தெரிஞ்ச வேல்யூ இருக்க பகுதி பார்த்தோம்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்ன வேல்யூ எடுத்து எழுதிப்போம் பிபி, அதுக்கப்புறமா வந்து பெரிய வேல்யூ இன்னொன்று பிபி. ஸோ இப்போ போட்டோம் அப்படின்னா ஏபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு தெரியும், கியூஆர் வந்து தெரியாது எக்ஸு ஈக்குவல் டு பிஆர் வந்து 2, பிபி வந்து பார்த்தீங்கன்னா 6ன்னு தெரியும். இப்போ என்ன பண்ணுவோம், அதை 2ஆல் அடித்து கேன்சல் பண்ணால் 3 வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 9 வந்துடும், அவ்வளோதான்.